الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عما يتساءلون. عن النبأ العظيم. الذي هم فيه مختلفون. كلا سيعلمون. ثم كلا سيعلمون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. صدق الله العظيم. ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியின் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானுடைய காலத்திலே ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியோடு நாங்கள் சங்கமிக்கின்ற போது இந்த சிறப்புகள் தொடர்பாக பல்வேறு விதமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் கதைக்கின்றோம். இன்று ரமலானுடைய முழு மாதத்திலும் அவ்வப்போது இடம்பெற்ற பல நிகழ்ச்சிகள் தொடர்பான சில குறிப்புகளை விடயங்களை மௌலவி எம்எல்எம் யூசுப் அவர்களோடு நேர்களுக்கு கலந்து கருத்துக்களை தரவிருக்கின்றோம். மௌலவி எம்எல்ஏ யூசுப் அவர்களே, உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரமலானுடைய காலங்களில் மிக முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றது இஸ்லாமிய வரலாற்றிலே சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. அந்த சிறப்பம்சங்களில் உலகம் பேசுகின்ற, உலக வரலாறுகள் ஆய்வு செய்கின்ற, கதைக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த பத்ரு சஹாபாக்களுடைய தினம், அந்த நிகழ்வு. இந்த பத்ரு நிகழ்வு தொடர்பாக இந்த ரமலான் காலத்துடைய சிறப்புகளோடு நாங்கள் பார்க்கின்ற போது அது எந்த வகையிலே பயனுடையதாக இருக்கின்றது, என்ன படிப்பினைகளை தருகிறது என்று சொல்வீர்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமலானுடைய மாதத்திலே மிக முக்கியமான பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலே ரமலானுடைய 3வது நாளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான ஒரு தினம் வருகிறது. அதுபோல் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சம்பவமாகிய பத்ருடைய சம்பவம் நடைபெற்றது ரமலான் மாதத்தினுடைய 14வது நாளில். அதேபோல் மக்காவினுடைய வெற்றி, இஸ்லாத்தினுடைய ஒரு தீர்க்கமான வளர்ச்சியினுடைய உச்சகட்டம் மக்காவினுடைய வெற்றி. அந்த மக்காவினுடைய வெற்றியும் இடம்பெற்றது ரமலானுடைய மாதத்தில்தான். ஆக இந்த பத்ரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, வலகது நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வஅன்தும் அஸில்லா, நீங்கள் அந்த பத்ருடைய சந்தர்ப்பத்தில் மிகவும் பலவீனமாக இருந்தீர்கள், மிகவும் குறைந்தவர்களாக இருந்தீர்கள், வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை.
ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். ஏன் உதவி செய்தோம் என்றால், நீங்கள் உங்களுடைய வீரத்தையோ அல்லது உங்களுடைய ஆயுதங்களையோ அல்லது உங்களுடைய எந்த விஷயத்தையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தாமல் எனக்காக, என்னுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் தியாகம் செய்வதற்காக முன்வந்தீர்கள். அல்லாஹ்வை நம்பினீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பத்ரிலே உதவி செய்ததாக குறிப்பிடுகிறான். அந்த பத்ரிலே சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 313 பேர் கலந்து கொண்டார்கள். குறைஷி காவிர்களில் கிட்டத்தட்ட 1000 பேர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். ஒரு பத்ருடைய ரமலானுடைய 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அந்த பத்ருடைய சம்பவம் ஆரம்பமானது. அந்த ஆரம்பத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் தங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக ஒரு வாசகத்தை முஸ்லீம்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அதாவது, நீங்கள் எல்லோரும் அஹத் அஹத் என்ற வார்த்தையை பாவிக்க வேண்டும். அஹத் அஹத் என்றால் அது முஸ்லீம்கள் என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த வார்த்தை யார் பாவித்தது என்றால், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுமை செய்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விடுமாறு அவர்களுடைய நெஞ்சிலே கல்லை வைத்து நடு பகலிலே சூரியன் அவருடைய கண்ணுக்கு படுமாறு வைத்த சந்தர்ப்பத்திலும் கூட, அந்த துன்பமான சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அல் அஹத் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன், அவன் ஒருவன் தானே. அந்த வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுக்கு கொடுத்தார்கள். ஹபஷியாகிய அந்த பிலால் பாவித்த அந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் பாவிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு தொடர்பு அடையாள மொழியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு 1000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தோம். நீங்கள் இன்னும் நிலையாக இருந்தால் நாங்கள் இதைவிட 3000 5000 மலக்குமார்களை கொண்டும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆகவே அந்த பத்ருடைய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அவர்கள் முன் வந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய உதவி அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த மலக்குமாருடைய உதவியின் மூலமாக அந்த பத்ரிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டார்கள். அல்லாஹ் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய துரோகங்கள் செய்து கொண்டிருந்த அபூ ஜஹல், உத்பா, உமையா, ஷைபா போன்ற மிக பெரும் கிட்டத்தட்ட 70 குறைஷியர்கள் அதிலே கொல்லப்பட்டார்கள். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதிகளாக இருந்தவர்கள், மிகப்பெரிய எதிர்ப்பு அதிலே அடக்கப்பட்டது. அந்த எதிர்ப்பு அடக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான் மாதத்துடைய 17வது நாள். அந்த சஹாபாக்கள் அன்று முன் வராமல் இருந்திருந்தால் இன்று இஸ்லாம் என்ற ஒரு நாமம் இருந்திருக்கே ஆகாது. நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கவும் முடியாது, நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தை பற்றி நினைக்கவும் முடியாது. அந்த ஒரு நிலை முக்கியமான ஒரு ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு தான் அந்த பத்ருடைய நிகழ்வு. ஆகவே அதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் எப்படி முன் வந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளைக்கு எவ்வளவு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை கடலிலே கொண்டு போய் கடலுக்குள் பாயுங்கள் என்று சொன்னால் நாங்கள் கடலுக்குள் பாய்வோமே தவிர ஏன் அதை சொல்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நாங்கள் அப்படியே செய்வோம். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வழிபடும் தன்மை. இந்த வழிபடும் தன்மைக்காக அல்லாஹ் தஆலா மாபெரும் வெற்றியை அந்த பத்ருடைய சந்தர்ப்பத்தில் கொடுத்தான். அதே போல் ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதை ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்தித்து பார்த்து அந்த சஹாபாக்களையும் நன்றி உணர்வு நினைத்து கொண்டு அவர்களுக்காக துஆ செய்வதோடு எங்களுடைய வாழ்க்கையும் அதே பாணியில் அதே வழியில் நாங்கள் கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபைதான் இந்த கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பது என்பது, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வாழ்வது என்பதற்கு இன்று இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் பின்பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பத்ரு சஹாபாக்கள் அப்படித்தான். அந்த சஹாபாக்களை பின்பற்றி வருகின்ற மனிதகுலம் அப்படியே இருக்கின்ற போது அந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தலைமைத்துவம் என்று வருகின்ற போதும் அதற்கு நிதானங்கள் தேவைப்படுகின்றது, ஒரு மன ஓய்வு தேவைப்படுகின்றது. இந்த காலகட்டங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய காலத்திலே இத்திகாஃப் தொடர்பாக நிறையவே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இத்திகாஃப் என்பது அவருக்கு மிக விருப்பமான ஒன்று என்ற விடயத்தையும் இஸ்லாமிய வரலாற்று பரப்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இத்திகாஃபுடைய சிறப்புகளை பற்றி இந்த நோன்பு காலத்தில் கூடுதலாக நாங்கள் இருக்கின்றோம், பள்ளிவாயிலில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், இதனுடைய சிறப்புகளை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ரமலானுடைய மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலாவது முக்கியமான விஷயம் நோன்பு இருப்பது. இரண்டாவது முக்கியமான விஷயம் கடைசி 10 இத்திகாஃப் இருப்பது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் இந்த இஅ்திகாஃபை கடைபிடித்தே வந்திருக்கிறார்கள். அதாவது 21வது நாளிலிருந்து பிறை, அதாவது ஷவ்வாலுடைய பிறை தென்படும் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அதாவது குர்ஆனில் 2, ஒன்று தர்தீப் அத்திலாவத், தர்தீப் நுசூல் என்று இருக்கிறது. குர்ஆன் இறங்கின ஒரு வரிசை. குர்ஆன் இறங்கின வரிசை என்றால் முதலாவது சூரத்துல் அலக் முதலாவது இறங்கியது. அதே போல் இந்த தர்தீப் அத்திலாவத் என்றால் ஓதுகின்ற வரிசை சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவது சூறாவாக இருக்கிறது. இப்போ இறங்கின முறைப்படி அல்ல நாங்கள் ஓதுவது, நாங்கள் ஓதுகின்ற முறைப்படி ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்படி ஓதி காட்டினார்கள், ஒழுங்குபடுத்தி காட்டினார்கள். முதலாவது வர வேண்டிய சூரா ஃபாத்திஹா, இரண்டாவது வர வேண்டிய சூரா பக்கரா. இதை ஒவ்வொரு ரமலானிலும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்து நபி அவர்களிடத்தை வந்து அவர்கள் ஓதி காட்டுவார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டுவார்கள். ஆக இதில் இஅ்திகாஃப் என்பது முக்கியமாக நடந்திருப்பதை போல குர்ஆன் முழுமையாக ஓதுவதும் ஓதி காட்டுவதும் ஓதி கேட்பதும் நடந்திருக்கிறது. கடைசி இறுதியாக அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்பு உள்ள ரமலானிலே 20 நாட்கள் இருந்தார்கள். அதாவது கடைசி முதலாவது 10 முடிய 2வது 10 3வது 10லும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஅ்திகாஃப் இருக்க முடியாமல் போய்விட்டது. எனவே அதை கலா செய்தார்கள். ஷவ்வாலிலே அந்த இஅ்திகாஃப் இருந்தார்கள். இப்படி இஅ்திகாஃபுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் இஅ்திகாஃபுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஆண்கள் ஜும்மா மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருக்கலாம். பெண்கள் வந்து அவர்கள் வீடுகளிலே தொழுகின்ற இடங்களிலே அவர்கள் இஅ்திகாஃப் இருந்து கொள்ள முடியும். இந்த இஅ்திகாஃபுக்கு ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பதற்கே நரகத்தை விட்டும் 3 ஹுக்ம் தூரம், அது மிகப்பெரிய தூரம் அந்த நரகத்திலிருந்து வரை தூரமாக்கப்படும், விலக்கி வைக்கப்படும். அந்த அளவு ஏராளமான நன்மைகள் இந்த இஅ்திகாஃபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் உதாரணம் சொல்லப்படும், ஒரு எஜமானனிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்டு அவருடைய வாசலிலே போயிருந்து சத்தியாகிரகம், அதாவது வாயத்தில் போய் இருப்பதை போன்ற ஒரு விஷயம்தான் இந்த இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹு தாலா இடத்திலே ஒன்றை முன்வைத்து கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா தரிபாட்டிலே இருப்பான், அதுக்கு பதிலளிப்பான். இஅ்திகாஃப் என்பது நான் இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுக்காக தரித்திருக்கிறேன் என்ற நியத்தோடு இருப்பது தான் இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அவர் இஅ்திகாஃப் பிறை 21வது காலையில் இருந்து ஷவ்வால் பிறை தென்படும் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அந்த ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நன்மை செய்தவராகவே இபாதத் செய்தவராகவே கருதப்படுகிறார். அவருடைய பட்டோலையில் இருக்கும்போது அந்த நியத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய பட்டோலையில் அந்த நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இஅ்திகாஃப் ரமலானிலே மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமலை முடியுமான அளவு எல்லோரும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்திலே எல்லோரும் ரமலான் வருகின்றது என்றவுடன் லைலத்துல் கதிர் இரவு என்ற ஒன்றையும் எல்லோருமே பேசுவார்கள். 1000 மாதங்களை விட சிறந்தது என்று கணக்கு பார்ப்பார்கள். இந்த கடைசி 10 இருக்கின்ற இந்த லைலத்துல் கதிருடைய சிறப்புகளை பற்றி சொல்வதிருந்தால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொன்ன ஒரு விஷயம்தான் ஃபீஹி லைலத்துன் ഖൈറു மின் அல்ஃபி ஷஹர். அந்த ரமலானிலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிமுகப்படுத்தினார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சமூகங்களை பற்றி, நபி அவர்களுக்கு முன் வந்த நபிமார்களுடைய சமூகங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பல நீண்ட கால உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 100 வருடம், 200 வருடம், 300 வருடம், 400 வருடம், 500 வருடம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் தாவா செஞ்சார்கள். 1000 வருடங்களுக்கு மேல் அவர்களும் இருந்தார்கள். அப்போ இவ்வளோ காலம் அவர்கள் இபாதத் செய்திருக்கிறார்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், எங்களுக்கு அவ்வளோ நீண்ட காலம் இல்லையே, எங்களுக்கு 60-70 தானே என்று. அப்போது தான் அல்லாஹு தாலா இந்த அருளை செய்தான். நீங்கள் ஒரே ஒரு இரவு நீங்கள் நின்று வணங்கினால், இபாதத் செய்தால், நீங்கள் 1000 மாதங்களை விட அதிகமாக 83 வருடங்களும் 4 மாதங்களை விட ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதை விட அதிகமான காலம் நன்மை செய்தவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்ற கருத்தை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. யாரும் இதனை மறுத்து பேச முடியாது. ஏனென்றால் ஒரு இரவுக்கு இவ்வளவு பெரிய நன்மையா? ஒரே ஒரு இரவு, அதாவது ஒரு மகரிபிலிருந்து அடுத்த சுபஹ் வரை ஃபஜ்ர் வரையும் இருக்கக்கூடிய இந்த இரவுக்கு இவ்வளோ பெரிய நன்மையா என்று யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. என்றால் அல் குர்ஆன் மிக தெளிவாக சூரா கதிரிலே மிக தெளிவாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூறாவிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த இரவிலே நீங்கள் இபாதத் செய்தால்
அவங்க 1000 மாதங்களை விட அதிகமான காலம் இபாதத் செய்த நன்மை அடைந்து கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் அவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக ஆகுவார். எனவே அந்த எய்மோடு அந்த நீயத்தோடு எனக்கு இந்த ரமலானிலே இந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தோடு முயற்சி செய்யும் பொழுது, அந்த இஅ்திகாஃபும் அதே நோக்கம்தான். இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது ஷுவரா அதை கட்டாயமாக அவருக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவு உடைய பாக்கியம் கிடைக்கும். ஆகவே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைத்து விட்டால் மிகப்பெரிய பாக்கியசாலியாக ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அதை யாரும் தவற விட்டு விடாமல் அதை முயற்சி செய்து அடைய வேண்டும். யார் முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பான். நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். மௌலவி எம்எல்ஏ யூசுப் அவர்களே, உங்களுக்கு எமது நன்றிகளை ஷஹர் ரமலான் நிகழ்ச்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்விலே மிக முக்கியமான சிறப்பான விடயங்களை இந்த ரமலானுடைய காலத்திலே எல்லோரும் எல்லா விடயங்களையும் யோசிக்கின்ற போது சில விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி சொல்லுகின்ற போது அதில் கூடுதலான நன்மைகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஷஹர் ரமலான் நிகழ்ச்சியிலே இந்த காத்திரமான விடயங்களை குறிப்பிட்டமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஷஹர் ரமலான் நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரம்மாண்டமான பல லட்சக்கணக்கான விண்கற்கள் விண்வெளியிலிருந்து நம் பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும். இருப்பினும் நாம் அமைதியாக வாழ்கின்றோம். எதுவுமே எந்த ஆபத்துமே நம்மை நெருங்கக்கூடவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நம் கண்ணுக்கு புலப்படாத நம் பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலமாகும். அது ஒரு கடினமான தடுப்பை போல செயற்பட்டு விண்கற்கள் இந்த உலகத்தில் விழுந்து விடாமல் பாதுகாக்கின்றது. இந்த தொழிற்பாடானது பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாது நீடித்து வாழ்வதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. விண்கல் பேரழிவிற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் நிலவின் மேற்பரப்பில் மிக இலகுவாக வெற்றுக்கண்ணால் கூட பார்க்க முடியும். ஏனென்றால் நிலவிற்கு எந்த விதமான வளிமண்டலமும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீர்களாய் நிலவின் மீது எரிகல் மழை பொழிந்து பல பிரம்மாண்டமான குழிகளை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். இந்த நிலையே நம் பூமிக்கு ஏற்படும் எந்த வளிமண்டலமும் இல்லாவிட்டால். வளிமண்டலமானது பலவிதமான வாயு கலவைகளை கொண்ட அடுக்குகளால் உருவாக்கப்பட்டது. அது பூமியிலிருந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். எரிகற்கள் நம் வளிமண்டலத்தினுள் நுழையும் போது அதனை சுற்றியுள்ள வாயுக்கள் மிக விரைவாக நெருக்கி அழுத்தப்படும். வாயுக்கள் நெருக்கி அழுத்தப்பட்டால் அதன் வெப்பநிலை மிக துரிதமாக அதிகரிப்பது மட்டுமல்லாது இதனால் எரிகற்களின் வெப்பநிலையும் மிக உயர்வடைந்து அவை பிரகாசிக்க தொடங்கும். பின்னர் எரிகற்களில் ஒன்றுமே எஞ்சியிராத அளவிற்கு வாயுக்களானது எரிகற்களை முற்றாக எரித்துவிடும். இப்படித்தான் நம் வளிமண்டலமானது உலகையும் அதன் உயிர்களையும் பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்லாது வளிமண்டலமானது உலகை நோக்கி வரும் உலகின் உயிர் வாழ்க்கைக்கு ஆபத்தான ஒளிக்கதிர்களையும் வடிகட்டுகின்றது. இந்த வளிமண்டலத்தின் தொழிற்பாடுகளில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு செயல் அது தீங்கற்ற பயன்படக்கூடிய விசிபிள் லைட் எனப்படும் கற்புல கதிர்கள், நீ அல்ட்ராவேவ் லைட் எனப்படும் புற ஊதா கதிர்கள் மற்றும் வானொலி அலைகள் போன்றவற்றை மாத்திரமே கடந்து செல்ல அனுமதிக்கின்றது. இந்த கதிர்களானது உயிர் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும். புற ஊதா கதிர்களானது வளிமண்டலத்தால் ஒரு பகுதியளவு, அதாவது ஆபத்து ஏற்படாத வகையில் ஒரு சிறிய அளவிலேயே வளிமண்டலத்தால் உள்விடப்படுகின்றது. இந்த ஒளிக்கதிர்கள் போட்டோசிந்தசிஸ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை அல்லது ஒளி தொகுப்பை தாவரங்கள் மேற்கொள்வதற்கு மிக முக்கியமானதாகும். சூரியனிலிருந்து வரும் அதிக அளவான புறஊதா கதிர்கள் வளிமண்டலத்தின் ஓசோன் படையால் வடிகட்டப்பட்டு அழிக்கப்படுவதுடன் ஒரு சிறிய அளவிலான மிக அவசியமான புறஊதா கதிர்களே உலகை வந்தடைகின்றன. அந்நளவாக விண்வெளியின் சராசரி வெப்பநிலை -270 பாகை செல்சியஸ் ஆகும். இந்த உலகின் மிக குளிரான பிரதேசமாக அறியப்படும் அந்தார்டிக் கண்டத்தின் கிழக்கு அந்தார்டிக் பீடபூமியின் வெப்பநிலை -100 பாகை செல்சியஸே ஆகும். எப்படி என்றால் சூரியனிலிருந்து வரும் வெப்பநிலையை வளிமண்டலமானது மறுபடியும் விண்வெளிக்கு செல்ல விடாமல் தடுக்கின்றது. அது மட்டுமல்லாது வளிமண்டலமானது வானிலை நிகழ்வுகள் மூலம் வளிமண்டலத்தின் சூடான வாயுக்களானது சூடு குறைந்த இடங்களை நோக்கி நகரும். இதன் மூலம் மிகச் சூடான பூமி மத்திய ரேகை பகுதிகளிலும் மிக குளிரான துருவ பிரதேசங்களுக்கும் இடையில் ஒரு வெப்ப சமநிலையை பேணுகிறது. இந்த வளிமண்டலத்தின் பிரமிக்க வைக்கும் அமைப்பின் மூலமே நாம் கடுமையான குளிர் அல்லது வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றோம். இவ்வாறான தீங்குகளில் இருந்து இந்த உலகத்தை வளிமண்டலம் மாத்திரம் பாதுகாக்கவில்லை,
தி வான் ஆலன் பெல்ட் எனப்படும் உலகின் காந்தப்புலத்தினால் உருவாகி இருக்கும் இந்த படையும் விண்வெளியில் இருந்து வரும் கடுமையான கதிர்வீச்சுகளுக்கு எதிராக ஒரு தடுப்பாக பயன்பட்டு இந்த உலகத்தை பாதுகாக்கின்றது. இந்த வான் ஆலன் பெல்ட் இல்லாவிட்டால் சூரியனில் தொடர்ச்சியாக நடைபெற்று தொடர்ந்து சூரியனிலிருந்து வெளிவரும் சோலார் பிளேர் எனப்படும் சூரிய எரிப்பு கதிர்வீச்சுக்கள் இந்த உலகின் அனைத்து உயிர்களையுமே அழித்துவிடும். இந்த சூரிய கதிர்வீச்சுகளின் சாதாரணமாக ஒரே ஒரு கதிர்வீச்சின் சக்தி இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தின் மீது போடப்பட்ட அணுகுண்டை போல் சுமார் 100 பில்லியன் அணுகுண்டுகளுக்கு சமனாகும். வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் நாம் ஆக்கினோம். அவர்களோ அவற்றின் அத்தாட்சிகளை விட்டும் புறக்கணித்தவர்களாக இருக்கின்றனர்.